மகாபெரியவாச்சரணம். இன்றைய பாசுரத்தில் ஆண்டாள் அழகாக வார்த்தைகளை உபயோகிக்கின்றாள். அந்த வார்த்தைகளில் நமக்கு பல சந்தேகங்கள், அந்த சந்தேகங்களை நாம் தெளிவாக்கிக் கொள்ளலாம். என்ன பாடல் என்று பாடினார்? அங்கன்மா ஞாலத்தரசர் என்று பாடுகிறார். இந்த அங்கன்மா ஞாலத்தரசர் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, கண் மா ஞாலம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அழகியது, கண் இடம், மா பெரியது, மிகவும் உயர்ந்தது, ஞாலம் உலகம். இப்ப இவ சொல்லிட்டு கண்ணனை எழுப்புவதற்காக வந்திருக்கிறாள் என்ற உடனேயே கண்ணன் வேகமாக எழுந்திருக்கிறான். அடடா, ஆண்டாள் கூப்பிடுகிறாளே என்று. ஆனால் ஆண்டாள் என்ன சொல்கிறாளாம்? கண்ணா, வேண்டாம், நீ நிதானமாக எழுந்திரு. எதற்காக என்றால், நீ உன்னுடைய திருக்கண்களை திறக்கும் அழகை நான் பார்க்க வேண்டும். எப்படி எந்திரிக்க வேண்டும், எப்படி கண்களை திறக்க வேண்டும் என்றால், இந்த புஷ்பம் மலர்ந்தால் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மலரும் இல்லையா? அதுபோல் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன் திருக்கண்களை திறக்க வேண்டும். அந்த அழகை நான் காண வேண்டும். ஆக இங்கு ஆண்டாள் கண்ணனிடம் இது வேண்டும் அது வேண்டும் கேட்டு வரவில்லையா? உன்னுடைய தூங்கும் அழகை நான் ரசிக்க வேண்டும், நீ நடக்கும் அழகை நான் ரசிக்க வேண்டும், அமரும் அழகை தரிசிக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றாக அந்த தரிசனத்திற்காக வந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது சிடாரென்று எழுந்து விட்டால் அவளுக்கு அந்த அழகை தரிசனம் செய்ய முடியாது இல்லையா? அதனால் இப்படி சொல்கிறார். சரி, இது சொன்னதுக்கு அப்புறமா அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே. எங்க பங்கம் அப்படிங்கிறது என்னது? ஒழிந்து. இந்த அபிமானம் இங்கதான் ஒரு ரகசியத்தை உள்ளே வைக்கிறாள் ஆண்டாள். அபிமானம் என்றால் நம்ம சொல்றோம் இல்லையா, நான் என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபிமானம் வைக்கிறோம் இல்லையா? அந்த பொருளின் மீது பற்று, அந்த பற்றையெல்லாம் ஒழித்து விட்டு இப்ப எதிரிகள் அனைவரும் என்ன பண்ணுவாங்க? இவன் ஜெயித்த பிறகு அந்த பற்றை விட்டுத்தான் ஆக வேண்டும். இப்ப இரண்டு விதமாக அரசர்கள் ஜெயித்தால் செய்வார்களாம். ஒன்று, தனக்கு கீழே கப்பம் கட்டி இருக்க வேண்டும். இன்னொன்று, தானே இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்வது. கண்ணன் என்ன செய்வானாம்? ஜெயித்து விட்டு, நீங்களே இந்த ஆட்சியை செய்யுங்கள், எனக்கு கீழே நீங்கள் ஆட்சி செய்யுங்கள், கப்பம் கட்டுங்கள் அப்படின்னு சொல்வானாம். அப்பொழுது அரசர்கள் எல்லாம் சொல்லுவார்களாம், எங்களுக்கு இந்த பாரம் எல்லாம் வேண்டாம் கண்ணா, இந்த ராஜ்யமே பெரும் பாரமாகிவிட்டது, உன்னுடைய திருவடி போதும் என்று பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருக்கிறார்களாம். அப்படியே கூட்டமாக இருக்கிறார்களாம். சரி, அவர்களுக்கு அந்த அபிமானம் தான் அப்படிங்கிறது. நமக்கு என்ன அபிமானம் இருக்கிறது? எல்லாமே நாம் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு அபிமானம் இருக்கு இல்லையா? அடுத்தது இங்கே ஸ்திரீத்துவம் அப்படிங்கிறது ஒரு அபிமானமா, அதாவது பெண் என்னும் அபிமானம். பெண் என்பவளுக்கு என்ன ஒரு அபிமானம் இருக்கணும் அப்படின்னா, எப்பொழுதும் நாம் தேடி செல்லக்கூடாது. இப்ப ஜீவாத்மாக்கள் நாம் தான் பரமாத்மாவை தேடி செல்ல வேண்டும். ஆனால் பெண்ணென்று பிறந்ததால் கண்ணனை தேடி நாம் செல்லக்கூடாது, கண்ணன் தான் நம்மை தேடி வர வேண்டும் அப்படிங்கிறதா நியதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்களாக இருப்பதால். ஆனால் இங்கே அந்த அபிமானத்தை நாங்கள் விடுகிறோம். ஏனென்றால் நாங்கள் அனைவரும் ஜீவாத்மாக்கள். ஆக நாங்களே உன்னை தேடி வருகிறோம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல. கிங்கினி அப்படின்னா மணி. இந்த திருவாய் எப்படி திறக்க வேண்டும் அப்படின்னா, மெதுவாக திறக்க வேண்டும். இப்போ உடனே வாய் திறந்து என்ன ஆண்டாள்னு கேட்டுறாத கண்ணா, மெதுவாக நீ முதலில் திறந்து விடு. அந்த அழகை நாங்கள் ரசிக்கிறோம். திரும்பவும் கொஞ்சம் அந்த அழகை நாங்கள் ரசிக்கிறோம். அதற்கப்புறம் சொல்லுவாங்க இல்லையா, மழை பெய்யும் பொழுது சிறு சிறு துளியாக பெய்யும் பொழுது அந்த பூமி அத்தனை தண்ணீரையும் உள்வாங்கிக் கொள்ளுமா. அதுபோல நாங்கள் உன்னுடைய அழகை நாங்கள் உள்வாங்கிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்றான். அடுத்தது திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். திங்கள் என்றால் குளிர்ச்சி, ஆதித்தன் என்றால் சூரியன் என்றால் இங்கு வெப்பம் தானே வரும். எதற்கு இரண்டையும் சொல்கிறார் என்றால், சூரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா வெப்பம் மட்டும் கிடையாது, ஒளியை கொடுக்கிறார். இந்த ஒளி என்ன பண்ணும்? இருட்டை நீக்கும். இங்கு நமக்கு என்ன இருள் இருக்கிறது?
அறியாமை அப்படிங்கிற இருள் இருக்கு. அப்போ உன்னுடைய அந்த குளிர்ச்சியான அந்த திருவடிகள் போல குளிர்ச்சியான திருக்கண்களை திருவிழிகளை நாங்கள் தரிசித்தால், எங்கள் மேல் அனுகிரகித்தால், உன்னுடைய அந்த ஆதித்யனாக இருக்கக்கூடிய அந்த ஒளி என்ன பண்ணுமா, உன்னுடைய கடாட்ச பார்வைங்கிற ஒளி எங்களுடைய அறியாமையை விளக்கிவிடும், அந்த இருட்டை விளக்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாளாம். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதற்கு முன்னாடி என்ன சொல்கிறார்? அங்கண் இரண்டும் கொண்டு. முதல்ல என்ன சொன்னா, ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு வந்தவள் அனுகிரகம் செய்யும் பொழுது அந்த இரண்டு கண்களாலும் சேர்ந்து நோக்குதியேல் எங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வந்து அந்த கண்ணனிடம் மொத்தத்தில் அவள் என்ன கேட்கிறாள் என்றால், எங்களுடைய அபிமானத்தை நாங்கள் விட்டு விட்டோம் கண்ணா, நீ எங்களுக்கு கடாட்சிக்க வேண்டும் என்று கேட்கிறார். மகாபிரியவா சரணம்.